வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் ஃபார் நைஸ் இயர்ஸ். ஸோ லாங் டிலேக்கு அப்புறம் வர்றோம். அதுக்குள்ள எதோ நடந்து போச்சு. ஓவர் டைம் இன்ஜுரின்னு வெளியே போய் இவனுங்க எல்எஸ்ஜி கிட்ட ஒரு அடியை வாங்கி ஸ்பென்சர் ஜான்சன் உள்ள வந்து அப்படி இப்படின்னு டீமே பார்த்தா சிஎஸ்கேவா வேற ஏதோ ஒரு டீம் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில சிஎஸ்கே 2 மஸ்ட் வின் கேம் இப்போ 2 ஜெயிச்சாங்கன்னா 16 பாயிண்ட்ஸோட இப்போ அந்த என்ஆர்ஆர் வந்து செம வைட்டலா இருக்கும். இதைதான் நான் அவனையில சொல்லிட்டு இருந்தேன், என்ஆர்ஆரோட பவர் எப்படி இருக்கும்ட்டு. இவங்க என்ன நல்ல என்ஆர்ஆர் இருந்துச்சுன்னா டாப் 2 செகண்ட் பிளேஸ்ல கூட போய் உட்காந்துருக்கலாம். பட் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இனிமேலாம் என்ஆர்ஆர்ல ஏற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். 2 ரொம்ப 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 முக்கியமான கேம். எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஜிடி 2 பவர்ஃபுல் டாப் டீம்ஸ், நம்பர் 2 நம்பர் 3ல இருக்கிற டீம்ஸ். ஸோ அதுதான் இன்னும் முக்கியமான ஃபேக்டர். அண்ட் டைரக்ட் மேட்சஸ், நாக் அவுட் காம்பேட் மாதிரி. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டக்கு டக்குன்னு ஒருத்தவங்க தள்ளிட்டு ஒருத்தவங்க மேல போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேம் ரெண்டுமே. தலை அவரோட கடைசி மேட்ச் இன்னைக்கு ஆட போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. செப்பாக்ல அவரோட கடைசியா ஆடுவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. டீம் காம்பினேஷன் ஒரு கலைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால இவ்வளவு நாள் அவர் வரவே இல்லை. பட் இந்த காம்பினேஷன் நீங்க தலை வந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன். 5, 6, 7 ஒரு பயங்கர ஒரு வாய்ட் இருக்கு. ஸோ அதை வந்து இது பண்றதுக்கு தலை கண்டிப்பா வரணும். அவரு ஹோப்ஃபுல்லி அவர் திஸ் டைம் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஸோ மதன், உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா போலாம். அதான் இனிஷியல் தாட்ஸ்னா வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு பிளே ஆஃப் போகணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே தவிர எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் 1 வீக்ல பார்த்தோன்னா எல்லா ரிசல்ட்ஸும் ஃபேவரிங் சிஎஸ்கே எக்ஸப்ட் ஃபார் சிஎஸ்கே மேட்சஸ். அதுதான் வந்து உண்மையா சொல்லி ஆகணும். அண்ட் நிறைய இன்ஜுரிஸ் டூ. நம்ம வந்து உடனே வந்து நம்ம போன வருஷத்துல இருந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். போன வருஷம் இந்த சிஎஸ்கேக்கும் இந்த வருஷம் இந்த சிஎஸ்கேக்கும் மச் இம்ப்ரூவ். கேப்டன்சி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஓரளவுக்கு பெட்டரா ஒரு நல்ல சாலிடிஃபை. போன வாட்டி பார்த்தா அந்த விக்கெட் அவுட் டவுன் ஆனோன்னா மிடில் ஆர்டர் நல்லா ஆடினாங்க. ஸோ அந்த 15 பால் வந்து டாட் பால் வந்துச்சு. சிவம் துவே பிரசன்ட் டாட் பால். ஏன் வந்துச்சுன்னா பின்னாடி ஓவர்டன் மாதிரி ஒரு ஆள் இல்லை, அக்கிலேஷனும் இல்லைன்றப்போ விக்கெட் விழுந்துட்டா டெய்ல் லாங் ஆயிடுன்றதுனால அது இருந்தது. ஸோ நம்ம ரொம்ப குறை சொல்ல வேணாம். பட் இவ்வளவு இன்ஜுரி இருந்தும் ஆயுஷ் மாத்திரை மாதிரி ஒரு ஆளா இருந்தா இந்த டீம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கும். லைக் போன கேம்லாம் வந்து ஆயுஷ் மாத்திரை அடிச்சு கொடுத்துருப்பாரு. ஜேமி ஓட்டனுக்கு ஐடியல் பிச். ஸோ அவ்வளோவா பேட்ஸ் பண்ண தேவையில்ல. இந்த இன்ஜுரி வச்சு இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். நீ சொன்ன மாதிரி இப்ப எம்எஸ் தோனி கண்டிப்பா நம்ம தான் அந்த ஆட மாட்டாருன்னு சொல்லி முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணோம். போன வருஷம் ப்ரெடிக்ட் பண்ணப்பே எல்லாம் கமெண்ட்ல வந்து கேட்டுருந்தாங்க, நீங்க என்னடா அப்படி ப்ரெடிக்ட் பண்றீங்க, அவருக்கு தெரியும், அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமாடான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட்ல வந்து மனசாட்சிக்குள்ளே பேசின மாதிரி எல்லாம் பேசுறீங்களே, கண்டிப்பா எம்எஸ் தோனி ஆடுவாருன்னு சொன்னாங்க. நம்ம சொன்னோம் எம்எஸ் தோனி ஆட போறது இல்ல, ஏதாவது ஒரு மேட்ச் சாரோட மேட்ச்னு சொன்னேன். இப்ப சொல்றோம் ஹோப்ஃபுல்லி ஹில் பிளே நெக்ஸ்ட் கேம். ஸோ அப்படி எம்எஸ் தோனி ஆடுற மாதிரி இருந்தாருன்னா பிளேயிங் லெவன் என்ன மாதிரி சேஞ்சஸ்டா இருக்கும். ஏன்னா அவரே வந்து 2 மேட்ச் ஃபிட்ன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க நிறைய ட்ரஸ்டட் சோர்ஸ்ல. சோ இன்கேஸ் எம்எஸ் தோனி இப்ப சிஎஸ்கே பிளேயிங் லெவன்ல வந்தா இந்த டைம்ல தான் வந்தாகணும் அப்படின்றப்போ எந்த மாதிரி 11 சேஞ்சஸ் இருக்கும், யார் மேல கை வைப்பீங்க ஃபர்ஸ்ட்? ஓகே, ஸோ நான் 11 முதல்ல படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் யார் மேல இந்த கை இருக்கணும் உனக்கே தெரியும். ஸோ ருத்துராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ஒன் டவுன் நம்பர் 3ல உர்வில் பட்டேல், 4ல பிரவிஸ் ஆடுவேன் நான், நம்பர் 5ல தூபே, 6ல கார்த்திக் சர்மா வச்சுப்பேன், 7ல எம்எஸ் தோனி. அவர் உள்ள ஆடுவாரு, விக்கெட் கீப்பரா ஆட போறாரு, அது ஒரு மெயின் பாயிண்டிங்க. நம்பர் 8ல வந்து அகில் ஹுசேன், 9ல நூர் அகமது, 10ல கம்போஜ், 11ல ஸ்பென்சர் ஜான்சன், 12ல வந்து முகேஷ் சௌத்ரி. ஸோ இப்படிதான் அவங்களோட காம்பினேஷனா இருக்கும். அண்ட் அகைன் இதுவுமே ஒரு இடத்துல அடிதான் வாங்குது. ஏன்னா ப்ராப்பரா 5 பவுலரோட போறோம், 3 சீமர் 2 ஸ்பின்னர், வெறும் 5 பவுலர். அகைன் திரும்ப நம்ம சிவம் துபே வந்து ஒரு 6வது பவுலர் ஆடுறோம். ஸோ இந்த இடத்துலதான் அந்த ஓவர் 10ஓட அந்த ஒரு வேல்யூ வந்து மிஸ் ஆகுது. ஒரு பவுலிங்ல ஒன்று போட்டு கொடுப்பாரு, பேட்டிங்லயே உனக்கு ஆடி கொடுப்பாரு, டெத்துல உனக்கு அந்த ஒரு 8, 7 வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இல்லாத ஒரு ஹர்திக் பாண்டியா, ஓவர் 10, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து லைக் ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது என்ன கேட்டா. அதுதான் நீ சொல்ற லெவன் ஓகே. பட் இந்த இடத்துல வந்து நீ 6th பவுலிங் ஆப்ஷன் கொஸ்டின் ரொம்ப மிஸ் பண்றாடி. எனக்கு வந்து 6th இதுதான் வேற ஆப்ஷன் கிடையாது. நீ பிரசாந்த் கிட்ட தூக்குற, இதையும் தூக்கிட்டனா ரொம்ப வீக்கா இருக்கும்டா பேட்டிங். லாஸ்ட் டைம் உனக்கு பாத்தியா 5 விக்கெட் ஆனதுனாலதான் உன்னால அடிக்க முடியல. தூபே வந்து இன்னும் ஃப்ரீயா அடிக்க முடியல, ஏன்னா 3-4 ஓவர் மிச்சம் இருந்துச்சு. அவர் அங்கேயே ஃபுல் த்ராட்டில் ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கு, இல்ல வேற யாராவது வர போறாங்க, தோனி இருக்காருன்னா அவர் அங்கேயே அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. பட் ஆனா ஓவர் 10 இல்ல, அகில் ஹுசேன் இல்ல உனக்கு போன மேட்ச்ல சொல்றேன். அதனால உனக்கு அன்சுல் கம்போஸ் தான் அடுத்து பேடு கட்டி ரெடியா இருக்காரு. அதனாலதான் உனக்கு அந்த ஒரு இடத்துல வீக்கா இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து வேற ஆப்ஷனும் இல்ல, வேற ஆப்ஷன் நமக்கு இல்ல. ஆனா மெக்னேல ஆடுவாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இவங்க எப்பவுமே வந்து லெஃப்ட் ஹேண்டட் டாப்ல இருந்தாங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அகிலேஷன் ஆடுவாங்களா டவுட். ஏன்னா பிச் நம்பர் 5ல தான் ஆட போறாங்க. பஞ்சாப் கூட ஆடி நம்ம பஞ்சாப் கூட தோத்தோம், 200+ வந்துச்சு. அப்புறம் மும்பை கூட 160+ வந்து
மும்பை கூட வந்து நம்ம ஈஸியா வின் பண்ணிட்டோம், 2 விக்கெட் தான் ஆனாங்கன்றப்போ. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ தேல் கோயிங் டு பிளே அக்யூலிசன். ஏன்னா அக்யூலிசன் வந்து தலையை கை வச்சுட்டாங்க. அண்ட் கண்டிப்பா வந்து எனக்கு என்னமோ தோணுது அவங்க ஆகாஷ் முதல்ல இந்த கேம்ல ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் நான் சொல்றேன்னா, அன்சுல் கம்போஜ் போன வாட்டி அடி வாங்கிட்டாரு. பட் அன்சுல் கம்போஜ் அடி வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கான ஆப்ஷன்ஸே கிடையாது டெத் ஓவர்ல. குர்ஜம்னித் ஓரளவுக்கு ரீசனபிளா நல்லா போட்டார். பட் லாஸ்ட் கப்பல் ஆஃப் கேம்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவரால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. பிகாஸ் கன்சிஸ்டன்ஸா அதுக்கு சான்ஸ் கொடுக்கல. சோ அதனால ஐம் திங்கிங் ஒரு ஆள் நல்ல ஸ்விங் போடக்கூடிய ஒரு ஆள், ஏன்னா உனக்கு அக்யூலிசன் மேல கை வைக்க போறாங்கன்னா பவர் பிளே பவுலர் இல்ல. சோ ஆகாஷ் முதல் மாதிரி ஒரு ஆளை நீ கொண்டு வந்தனா பவர் பிளே 2 ஓவர் அதுக்கப்புறம் எண்ட் ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணா ஒரு நல்ல யார்காஷன் நெயில் பண்ணான்றப்போ எனக்கு என்னமோ தோணுது தே கோயிங் டு பிளேன்னு சொல்லிட்டு. அதுதான் முகேஷ் சௌத்ரிக்கு பதிலா தான் போடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா உனக்கு முகேஷ் சௌத்ரி ஸ்பென்சர் ஜான்சன் 2 பேரையும் ஆட முடியாது. ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் வந்து 145 பிளேஸ், அவரும் போன வாட்டி நல்ல கேம் காமிச்சாரு. அவர் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கிட்ட 2 வருஷம் கழிச்சு ஆடினாராம். பட் நல்ல கேம் காமிச்சாருன்றப்போ 140 பிளஸ் இப்ப நடக்கிற பிச்சர்ஸ் எல்லாமே 140 பிளஸ் உனக்கு நல்ல வந்து இது கொடுக்குது, குஷன் கொடுக்குது. அதனால ஐ டோன்ட் திங்க் சோ முகேஷ் சௌத்ரி ஸ்பென்சர் ஜான்சன் 2 பேரையும் ஆட வச்சா பெட்டரா இருக்காதுன்னு தோணுது. எனக்கு ஆகாஷ் முதல்ல ட்ரை பண்ணலாம் தோணுது. அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் இயர் பாப்போம். கரெக்ட். இது இந்த பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட். ஸ்பென்சர் ஜான்சன் ஏன்னா முகேஷ் வந்து அவரு 130 தான் போடுறாரு. ஒரு பவுலர் இருக்கும்போது உனக்கு முகேஷ் வந்து நீ வச்சுக்கலாம்டா. முகேஷ், தீபக் சஹர்லாம் எப்படிப்பட்ட பவுலர்னா பவர் பிளேல 4 ஓவரை தள்ளிடலாம். அதுக்கப்புறம் உனக்கு அங்கங்க நடுவுல 1 ஓவர் போட முடியாது முகேஷ். நீ வெறும் ஸ்ட்ரிக்டா 5 பவுலர் கான்செப்ட்ல போகும்போது நீ முகேஷ் சௌத்ரியா வச்சு ஆட முடியாது. ஏன்னா வெறும் 5 ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்னு போனீங்கன்னா அந்த 5 பேருமே ஆல் ஃபெசட்ஸ் ஆஃப் ஃபேஸ் போடணும், எல்லா டைம்லயும் போடணும். நீ பவர் பிளேல அடி வாங்கினா டிபாய் டெத்ல போடுற மாதிரி இருக்கும். டெத்லனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் உள்ள பவுலர் மட்டும் நீ அந்த 5 பவுலர் கான்செப்ட் வச்சு ஆடவே முடியாது. சோ நல்ல ஆப்ஷன் தான். நான் அகில் ஹுசைன் ஆட வேண்டாம். ஏன்னா அகில் ஹுசைன் ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பா வேணும். ஒரு நம்மளும் தான் ஆடுவோம், அவங்க ஆட மாட்டாங்க. நூர் அகமது அவங்க ஆட கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் என்னைக்குமே ஷாபாஸ் வந்து அடி வாங்க எல்எஸ்ஜி கூட. அப்படி நம்ம கம்பேரே பண்ண முடியாது. ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் போட்டா என்னைக்குமே விக்கெட்ல ஒரு கிரிப் அண்ட் டர்ன் இருக்கும். அண்ட் சென்னையில வேற ஆடுறாங்க. சோ டெஃபினட்டா அகில் ஹுசைன் ஆடலாம். ஒரு பேட்டிங்குமே ஹெல்ப் பண்ணுவாரு, ஒரு 2 ஸ்லாக் அடிப்பாரு, ஒரு அட்லீஸ்ட் இருக்கும்டா. ஒரு 18-19 ஓவர் நீ ஒரு பேட்டரா தூபே ஆடும்போது சோ நமக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு குஷன் இருக்கும். அந்த குஷனுக்காக வேண்டியாவது நீ அகில் ஹுசைன் ஆடலாம். அண்ட் ஆகாஷ் முதல் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பா. ஏன்னா இப்போ இதுக்கு மேல வந்து ஆகாஷ் முதல் நீ சொன்ன மாதிரி பவர் பிளேல போட வைப்பேன். இப்போ கம்போஜுக்கு 1 ஓவர் மட்டும் பண்ணலாம். ஆமா, ஸ்பென்சர் ஜான்சனை போட விடலாம். 2 ஓவர் ஸ்பென்சர் ஜான்சன், 2 ஓவர் அகில் ஹுசைன், 1 ஓவர் ஆகாஷ் முதல், 1 ஓவர் கம்போஜ் இருக்கும். உனக்கு மிடில் ஓவர்ஸ்லயே உனக்கு டிப்ளாய் பண்ண முடியும். நூர் அகமதை போடலாம். இப்ப என்னன்னா உனக்கு அந்த 2 ஸ்பின்னர் ஆப்ஷன் வந்து இல்ல. சோ நீ பிரசாந்த் வீரை எடுத்துதான் நீ எம்எஸ் தோனியை வச்சிருக்க. பட் கார்த்திக் சர்மா அவங்க தூக்க மாட்டாங்க. ஏன்னா டெலிகேட் பொசிஷன், அதனால வந்து யாரையுமே தூக்க முடியாதுன்றப்போ அவங்க பிரசாந்த் வீர் மேலதான் கை வைப்பாங்க. ஏன்னா அவர் தான் பெருசா யூட்டிலிட்டியே பண்ணல. இப்போ கார்த்திக் சர்மா வந்து நல்ல ஒரு கேம் ஆடி இருக்காரு. அவர் ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி நிறைய கன்சர்ன்ஸ் இருந்தாலும் கேம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம பாராட்டி ஆகணும். சோ போன வாட்டி விக்கெட் விழுந்தவொன்னு நம்ம நின்று ஆடி கொடுப்போன்ற கேம் அவேர்னஸ் இருக்கு. அண்ட் ரொம்ப எங்கேஜ் தான், இஸ் கோயிங் டு லேர்ன் தான் தோணுது. அதனால பிரசாந்த் மேலதான் கை வைப்பாங்க ஆப்வியஸ்லி. அண்ட் பிரசாந்த் பவுலிங்கும் போட்டது அதர் விஷயம்ன்றதுனால 5 பவுலிங் ஆப்ஷன் சாலிடா இருக்கு. சிவம் துபே 6th பவுலிங் ஆப்ஷன் ட்ரஸ்ட் பண்ணி போற. பேட்டிங் ஹெவியா போறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸ். அவங்க நீ டாப் ஆர்டர் கழிச்சினாலே ஓரளவுக்கு நமக்கு சர்டனிட்டியா வின் பண்ணுவோம் தான் எனக்கு தோணுது. ஹோப்ஃபுல்லி ஏன்னா எம்எஸ் தோனி பிஹைண்ட் திஸ் இஸ் ஆல்வேஸ் a master at work. சோ அந்த நம்பிக்கை எம்எஸ் தோனி ஆடுறன்ற பட்சத்துல we might see some magic இந்த மிடில்னு தோணுது. ஓகே, இல்ல எல்லாருமே நீ கார்த்திக் சர்மா பாயிண்ட சொன்னதான் நான் சொல்றேன். சோ கார்த்திக் சர்மா இஸ் an எக்ஸைட்டிங் டேலண்ட். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நீ நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஐபிஎல் மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெபியூட் பிளேயர்ஸ், இந்த மாதிரி ஒரு அன்கேப்டு டெபியூ பிளேயர்ஸ் தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடவே போறாங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ல. நீ அக்ராஸ் ஆல் 10 சீசன்ஸ் 10 டீம்ஸ்ல எடுத்து பார்த்தாலுமே இந்த மாதிரி மிடில் ஓவர்ல வந்து இவ்வளோ ஒரு இம்பாக்ட் கொடுத்த பிளேயர்னு பார்த்தா யாருமே கிடையாது. ஸோ அபிஷேக் பொரல் அண்ட் பிரியான்ஸ் ஆர்யா, வைபவ்லாம் டாப் ஆர்டர்ல ஆடுறாங்க. ஒரு டாப் ஆர்டர்ல ஆடுறவங்க ஓகே, ஒரு சின்ன குஷன் இருக்கு பவர் பிளேல ஆடுறாங்க. அந்த மிடில் ஓவர்ல ஸ்பின்னர்ஸை வந்து ராட்டில் பண்ணி ஸ்பின்னர்ஸை அடிக்கிறது, அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றது. இப்போ விராட் கோலி ஏன் நம்ம கிங் ஆஃப் கிங்ஸ்ன்னு சொல்றோம்னா அந்த ஒரு பவுலரை தலைமையில ஏறி உட்காருவாரு. மிடில் ஓவர் நீ அவர் பாலே போட முடியாது, எங்க போடுவாரே தெரியல. ஒரு சிப் ஷாட் ஆடுறது, சிங்கிள் டபுள் மோடிக்கிட்டே இருப்பாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு, அனிமேட் ஆகிட்டு இருப்பாரு. சோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து புது பையன் அவன். சோ அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். பட் நல்ல டேலண்ட் தான். இந்த அளவுக்கு ஆடுறதே ஓகே தான். பட் அகைன் இன்டென்ட்டை மட்டும் கொஞ்சம் நீ இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ஓவர் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்டென்ட்டை காட்ட ஆரம்பி, இன்னும் கொஞ்சம் பவர், இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா போ அப்படிங்கிற மாதிரி சொல்வேனே தவிர ரொம்ப ஹார்ஷனா இருக்க வேணா. இவ்வளவு அடிச்சிருக்காங்க, இது நல்ல அவன் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாமே சும்மாலாம் இல்லடா, எல்லாமே டபுள் டேர் 2 டேர் வடிக்க பவர்ஃபுல் ஷாட்ஸ் தான் ஆடுறான். சோ இன்னும் கொஞ்சம் இன்டென்ட்டை மட்டும் அக்ரெசிவா போங்கன்னு சொல்ல.
மத்தபடி அதுதான்டா. இப்ப நிறைய பேர் கார்த்திக் சர்மா பத்தி என்ன சொல்றாங்கன்னா, டாட் பாலர். ஏன்னா அவர் சின்ன ஒரு கன்சர்ன்னா அவருக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண முடியல. பட் அவர் ஆடுறப்போ அவர் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடுறாரு. நல்லா வந்து கேம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நம்ம அது அகைன் சொல்றது என்ன விஷயம்னா, அவருக்கான கேம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கு. அண்ட் நீ சொல்ற பொசிஷன்ஸ் அதுதான். அவர் வந்தார்னா அவர் ஆடுறப்ப என்ன மாதிரி வரும்னா, ஒன்னு ருத்ராஜ் அவுட் ஆயிருக்கணும், இல்ல சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிருக்கணும், உருள் பட்டேல் இருக்கணும். இந்த 3 பேர்ல 2 பேர் அவுட் ஆயிருந்தப்போ உனக்கு அது, அதாவது நல்லா ஆடுற 2 பிளேயர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து நீ கேம் ப்ரொசீட் பண்ணணும். நீ நல்லா கொண்டு வந்து ஆடி கொண்டு வந்து வச்சாலும் சரி, இன் ஏர்லியா அவுட் ஆனாலும் சரி, அந்த கேம் இருந்தால கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த டிரான்சிஷன் டைம்ல, எஸ்பெஷலி இந்த டிரான்சிஷன் டைம்ல 57 மாதிரி சொன்னாங்க. பட் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்க உடனே வந்து 14 கோடி அடிச்சுட்ட, நீ வந்து விராட் கோலி மாதிரி 500 ரன் அடிலாம் சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் வி ஃபவுண்ட் சம் ஒன், அந்த இன்டென்ட் இருக்கு, அந்த ஸ்கில் இருக்குன்னு பார்த்துட்டு க்ரூம் பண்ணலாம். நீங்க உடனே 14 கோடி கொடுத்த நீ 600 ரன் ஆடுறான்னு சொல்ல முடியாது. அண்ட் இஸ் கோயிங் டு லேர்ன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு கண்டிப்பா கார்த்திக் சர்மாவுக்கு சிஎஸ்கே பேக் பண்ண போறாங்க. கோயிங் டு ரீச் சம் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் ஃப்ரம் சிஎஸ்கே. அது கண்டிப்பா கார்த்திக் சர்மா இருக்கும்னு நான் சொல்றேன். நிறைய பேர் கடிச்சாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரைக் ரேட்டை பத்தி பேசாதீங்க. இஸ் a கிரேட் ஸ்கில்டு பிளேயர். கேம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க பிளேயர் ரொம்ப கஷ்டம். லைக் ஸ்கில்டு எத்தனை பேர் வேணா இருக்கலாம், என்ன சொல்றது, அடிக்கலாம் போட்டு ராம் சேர்ஸ் அடிக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்கில்டு பிளேயர், கேம் அண்டர்ஸ்டாண்டிங் பிளேயர் வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் கார்த்திக் சர்மா ஹேவிங் நாலேஜ் ஆன் திஸ் அப்படின்னு தோணுது. அதான் டேலண்ட் இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி ஒர்க் பண்ணணும், கண்டிப்பா ஒர்க் பண்ணணும். சின்ன 19 பையன்டா. வயசு தான், ரொம்ப ஹார்ஷா இருக்கும். லேர்ன் பண்ணி அடுத்த சீசன் இன்னும் ஒரு பிரேக் அவுட் ஒரே ஒரு பாயிண்ட், அதான் எல்லாருமே வந்து வைபவ் சூரியவன்சி மெட்ரிக்ஸா வச்சு யங்ஸ்டரை வந்து பாக்காதீங்க. வைபவ் சூரிய வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். அவர் வந்து லைக் என்ன சொல்றது, ஜென்ரேஷனல் டேலண்ட் மாதிரி. சரி, நீங்க ஒரு பாயிண்ட் வைபவ் சூரியவன்சி வச்சு மத்த பிளேயர் கம்பேர் பண்ணீங்கன்னா எல்லாருமே வந்து இதா இருக்கும். இவன் என்ன சொல்றது, சச்சின் டெண்டுல்கர் அந்த மாதிரி, விராட் கோலி மாதிரி ஒரு ஜென்ரேஷன் பிளேயர் தான். சோ அதனால அந்த கம்பேரிட்டிவ் வச்சுட்டு இவன் வைபவ் சூரியவன்சி கூட இப்ப சம்டைம்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. ஒரு மால் தூக்கி போட்டாலோ ஒரு மாதிரி கன்சிஸ்டன்ஸா அடிக்க முடியலன்றப்ப அந்த மெட்ரிக்ஸ் இருக்கு. சோ நோ ஒன் கேன் பி வைபவ் சூரியவன்சி. பட் கார்த்திக் சர்மா வந்து எக்ஸ்ட்ரானரி மிடில் ஆர்டர்ல எத்தனை பேர் தான், விஜய் நம்பர் ஒரு பாயிண்ட் தான். மிடில் ஆர்டர்ல எந்த யங்ஸ்டரும் அந்த மாதிரி கிடையாது. நீங்க வந்து சமீர் ரிஸ்வி இனிஷியலா நல்லா ஆடினாரு. அதுக்கப்புறம் அவரோட கேம் எங்க அஷ்டர் சர்மா எப்படி ஆடினாரு, முதல்ல இனிஷியலா 2 கேம் ஆடினாரு. பட் அதுதான் வந்து மிடில் ஆர்டர்ல கஷ்டமே. அவ்வளவு ஈஸியா வந்து பினிஷ் பண்ண முடியாது கேம்ஸ். அடுத்த பாயிண்ட் போலாம். ஓகே, சோ இதுதான்டா மோஸ்டா. எஸ்ஆர்எஸ் சைடு வரலாம். எஸ்ஆர்எச்சும் ஒரு ஹியூமிலியேட்டட் லாஸ்க்கு அப்புறம் வர்றாங்க. அண்ட் அகைன் அவங்க ஓகே, அவங்களோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டே அப்படிதான் இருக்கு. நான் வந்து விக்கெட் விட்டாலும் பரவாயில்ல, நான் அதிரடியா தான் போறேன், நான் வந்து இதுக்கெல்லாம் ஆட போறது இல்ல, ஒண்ணு வெட்னா உண்டு இது அப்படிங்கிற மாதிரி தான் ஆடுறாங்க. ஸோ அதனால அவங்க அதை பத்தி பெருசா யோசிக்க தேவையில்ல. அண்ட் அவங்க ரொம்ப வெல் பேலன்ஸ்டு சைடுறா. அகைன் அதுவும் சொல்றேன், டாப் ஆர்டரும் சரி, மிடில் ஆர்டரும் சரி, லோயர் மிடில் ஆர்டர், பவுலிங் பேட் கமெண்ட்ஸ் ரொம்ப பவரா இருக்கு. பேட் கமெண்ட்ஸ் முதல் ஓவர் போட்டு கொடுக்குறாரு, 4வது ஓவரை போடுறாரு, பவர் பிளேல 2 ஓவர் போடுறாரு, மிடில் ஓவர்ல அந்த 9, 7, 8, 9ல ஒரு ஓவர் போட்டுறாரு. நீ அவரோட இதை பாத்தீங்கன்னா தெரியும். டெத்துல வந்து ஒரு ஓவர் வச்சுக்கிறாரு, அப்படிதான் போடுறாங்க. அண்ட் சாகிப் ஹுசேன், பிரஃபுல் ஹிங்கே, அப்புறம் சிவாங் குமார் ஆடுவாங்க. நாளைக்கு சென்னையில் ஆடுறாங்க, சிவாங் குமார் ஆடுவாங்க கண்டிப்பா. 6th பவுலரா என்கேஆர் வேற இருக்காரு. ஸோ அதனால எஸ்ஆர்எச் வந்து பயங்கர சாலிடா தான் தெரியுது இப்போதைக்கு. என்ன கேட்டீங்கன்னா ஓகே, நீ சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு சொல்றியா? உன்னோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? நான் ஏன் சிஎஸ்கே ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன், பாசிட்டிவிட்டி தாட் ஆப்டிமிஸ்டிக்கா தான் சொல்றேன். பட் நான் வந்து எஸ்ஆர்எச்சோட லாஸ்ட் 3 கேம்ல 2 கேம் லாஸ் ஆன விதம் பார்த்தோன்னா, அவங்க 160 தாண்டல. பவர்ஃபுல் அட்டாக் டீம் என்ன இருந்தாலும் சரி, அவங்க அடிச்சா 200+ போறாங்க, 220+ போறாங்க. பட் இன்கேஸ் பம்பிள் ஆனாங்கன்னா 160, 150 அவுட் ஆயிட்டாங்க. ஜிடிஆர் இருந்தாலும் சரி, கேகேஆர் கூடயும் சரி. ஸோ அந்த கான்செப்டை பாக்குறப்போ எஸ்ஆர்எச்சோட வீக்னஸ் என்னன்னா, 140+ போடக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் பேசர் மிச்சல் ஸ்டாக் மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பேரும் அவுட் ஆயிருக்காங்க. அண்ட் சிராஜுக்கு அவுட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் அவுட் இருக்காரு லாஸ்ட் இயர்ல. அப்படின்றப்போ உனக்கு அந்த ஓவர் த விக்கெட்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஒரு இடி இடிச்சாங்கன்னா எய்தர் விக்கெட் கீப்பிங்ல விக்கெட்டோ இல்லைன்னா வந்து ஆஃப் ஸ்டம்ப் வந்து பிச்சுட்டு போற மாதிரி விக்கெட்ஸ் நிறைய இருக்க, கன்சிஸ்டன்டா இருக்காங்கன்றப்போ எனக்கு என்னமோ தோணுது ஸ்பென்சர் ஜான்சன் கோயிங் டு டூ சம் மேஜிக்னு தோணுது. ஒன்ஸ் அந்த பவர் பிளேல 2 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா மேபி மிடில் ஆடுறவங்க ஃபம்பிள் ஆகலாம். ஏன்னா சலீலராவும் சரி, இஷான் கிஷனும் சரி, ஓரளவுக்கு அவங்களால டீப்பா கொண்டு போக முடியல இன்னிங்ஸ் லாஸ்ட் டைம். அதனாலதான் சொல்றேன். அதான் இப்போ சிஎஸ்கேக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன், எஸ்ஆர்எஸ் என்ன பண்ணணும்னு சொல்றேன். சிஎஸ்கே வந்து பயங்கர பிளான் பண்ணி அந்த முதல் 4 விக்கெட்டு ரொம்ப முக்கியமான விக்கெட். அபிஷேக் சர்மா ஹெட், இஷான் கிஷன், கிளாசன், இந்த 4 விக்கெட்டை மட்டும் எப்படியாவது தூக்கிட்டாங்க. பவர் பிளேல ஒரு 2 விக்கெட்டை எடுத்துடணும். ஒரு 50-60க்குள்ள 2 விக்கெட் எடுத்துடணும். அதுக்கப்புறம் கிளாஸனையும் இது இஷான் கிஷானையும் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா டெஃபினட்டா ஒரு 180, 170க்குள்ள அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். பண்ணிட்டு இவங்க வந்து மிச்சவங்க வந்து 30 வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு நல்ல பிளானா இருக்கும். அண்ட் ஆல்சோ இவங்க பேட்டிங் ஆடும்போது ருத்துராஜ் கொஞ்சமாவது இன்டென்ட் காட்டணும்டா. ஏன்னா அவர் இன்டென்ட்டும் காட்ட மாட்டேங்கிறாரு, ரன்னும் வர மாட்டேங்குது. சஞ்சு சாம்சன் வந்து ப்ரெஷர்ல போட்டுறாரு சீரியஸா ருத்துராஜ்.
ஏன்னா நீ எல்எஸ்ஜி மேட்ச் பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் ஓவர்ல 13 ரன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரன்னே வரல. ஏன்னா ருத்ராஜ் ஒரு 4 அடிச்சுட்டு பால ஃபுல்லா டாட் பால் ஆடுறாரு. உனக்கு ஸ்ட்ரைக்கும் ரொட்டேட் பண்ண மாட்டேங்கிறாரு பெருசா. ஏன்னா பவர் பிளேல வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷனை விட யூ ஹேவ் டு ஹிட். ஏன்னா சுத்தி ஆள் நிக்கிறாங்க, நீ ரொட்டேட் பண்றது ரொம்ப கஷ்டம். நீ வந்து 4, 6 தான் அடிக்கணும், டிரைவ்ஸ் தான் ஆடணும். அந்த இடத்துல நீ வந்து ரொம்ப ஸ்டாப் ஆறதுனால வெறும் 37 ஃபார் 2 பவர் பிளேல. அதுக்கப்புறம் உருளைப்பட்டையில வந்து உருளைப்பட்டையெல்லாம் பவர் பிளேல அவரோட இம்பாக்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஏன்னா எல்லா பாலும் கண்ணை போயிட்டு வீச போறாரு. 2 ஃபீல்டர் தான் இருப்பாங்க. தட்டியாட்ட தாண்டினாலே 4 கிடைச்சிடும், மினிமம் 4 கிடைச்சும் 6 கிடைக்கும். சோ உருள் பட்டேலோட இம்பாக்ட் பவர் பிளேலே கிடைக்கணுங்கிறது ஆசை. அதனால ருத்ராஜ் அவுட் ஆனாலே இப்ப சந்தோஷமா இருக்கேன். ருத்ராஜ் அப்பா ருத்ராஜ் அவுட் ஆயிட்டான்டா, உருள் பட்டேல் வர்றான், ரன்னு தேத்தலாம் கொஞ்சம் பவர் பிளேல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. சோ இப்படி இருந்தோம்னா வேலைக்கே ஆகாதுடா, கொஞ்சமாவது அடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் சம்சப்சன் ஓப்பனிங்ன்றப்ப பயங்கர எக்ஸைட் ஆடணும். ஏன்னா ருத்ராஜ் ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் தான் பார்த்தோம். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு காம்போல வந்து உனக்கு வந்த ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் 50 பார்ட்னர்ஷிப் ஒண்ணு தான். சோ அவங்க அதை ரொம்ப மிஸ் பண்றாங்க. நீங்க வந்து ஒன்னு டிஃபென்ஸ் மோட்ல போனோம், இல்ல அட்டாக் மோட்ல போனோம். சோ ரெண்டு பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. இப்போ ஒரு பவர் பிளேல ஆடக்கூடிய 2 பிளேயர் யார் நல்லா ஆடுறாங்களோ அந்த டீம் தான் மேல இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் விராட் கோலி பாரு, ஃபில் சார்ட் நல்லா ஆடினாரு. இப்போ தேவ்தூத் படிக்கல் விராட் கோலி காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ இந்த டாப் 3 எப்படி நல்லா இருக்கோ அதுதான் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இது ஹை டைம் ருத்ராஜ் மாதிரி ஒரு ஆள் வந்து நம்ம கில்லோட எல்லாம் கம்பேர் பண்ணி ஆடணும்னு சொல்றோம். பட் ஆனா கில் அங்க எப்படி ஆடிட்டு இருக்காரு, ருத்ராஜ் இங்க எப்படி ஆடிட்டு இருக்காரு, தட் ஷோஸ் த டிஃபரன்ஸ். சோ இப்படி நீங்க கன்சிஸ்டன்டா ஆடாம இருந்தீங்க, தென் உங்களோட வேல்யூ வந்து கம்மியாயிடும். அண்ட் பீயிங் சிஎஸ்கே கேப்டன், இந்த மாதிரி லெகசி டீமுக்கு கேப்டன் இருக்கப்போ யூ ஸ்டெப் அப் அட் ஹை டைம். 2021-23 எல்லாம் வந்து நீங்க ஆடின கேம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யூ ஆர் த ஒன்லி ஒன் ஹூ ஓன் எமர்ஜிங் கேப், ஆரஞ்ச் கேப், ஐபிஎல் கேப்னு சொல்லி வின் பண்ணி அவ்வளவு டேலண்ட் இருக்க பிளேயர். பட் ப்ரெஷர்ல போகாம, கேப்டன்சி ப்ரெஷர்லாம் இல்லாம உங்க கேமை நல்லா ஆடினீங்கனாலே டீமுக்கு வந்து பெட்டரா இருக்கும். அண்ட் நீ சொன்ன மாதிரி அவரு டாட் பால்லாம் அர்த்தம் 4 கேப்ல அடிச்சாலே போதும். டச் பிளேயர் தான் அவரு. பவர் பிளே அப்புறம் நின்றாலே ஆப்வியஸ்லி கேம் வரப்போகுது. ஸோ ஷெல்லுக்குள்ள போகாம 2 பேர் காம்பினேஷன் நல்லானாலே வந்து சிஎஸ்கே மைட் வின். அப்பல ஏன் வந்து நான் ருத்ராஜை வந்து நான் ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்றேன்னா, அவர் வந்து இப்போ 12 மேட்ச் விளாண்டுருக்காங்களா, இப்போ வரைக்கும் 12 மேட்ச்ல 2 50 தான் அடிச்சிருக்காரு. அது ரெண்டுமே இந்த சேசிங்ல ஒரு 160 மாதிரி ஒரு சேஸ்ல வெர்சஸ் மும்பை 1, DC 1, 64 ஒரு 70. குஜராத் கிடையாது, குஜராத் நான் போன கேம்ல ஆடினாரு, அவர் மட்டும் தனியா ஆனாரு. ஓ அந்த ஒரு மேட்ச் இருக்கோ, ஆமா மறக்க முடியுமா? ஓகே, சோ அந்த ரெண்டு மேட்ச் தான் 50. சோ அதுலயும் அதை தவிர மித்த எல்லா மேட்ச்லயுமே அவர்கிட்ட ஸ்டார்ட் இருக்குமாப்ல. எந்த மேட்சுமே டக் அவுட் ஆகல, எந்த மேட்சுமே 1-2 அவுட் ஆகல. எல்லாத்துலயுமே 10 ரன்ஸ் ஆஃப் 15 balls, 20 runs off 20 balls, 15 runs off 18 balls, 18 runs off 21 balls. சோ இந்த மாதிரி அவரு நீ தெரியுதா, ரன் வந்த 15 ரன் தான். ஆனா நீ அதுக்கு எடுத்துட்ட பால் 3 ஓவர். சோ இதுதான் என்ன, 20 ஓவர்ல நீ 3 ஓவர் நீ எடுத்து, பவர் பிளேல 3 ஓவர் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நீ என்ன இருக்கும், 15 ரன் தான் உனக்கு. அந்த 3 ஓவரோட இது வேஸ்ட் ஆயிடும். இம்பாக்டே அவரால் அந்த இம்பாக்டே கிரியேட் பண்ண முடியல. அதனாலதான் நம்ம வந்து ஃபுல்லா விட்டுட்டே இருந்தோம். ஆயுஷ் மாத்திரையோட வேல்யூ அப்பதான் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆயுஷ் மாத்திரை இருந்ததுனாலதான் நம்ம கொஞ்சமாவது பவர் பிளேல டீசென்டா ஒரு 55 ஃபார் 2, 60 ஃபார் 2, 70 ஃபார் 2 அந்த எல்லா காரணமும் முழு காரணம் ஆயுஷ் மாத்திரை. எனக்கு சஞ்சு சாம்சனோட அந்த 2 செஞ்சுரி ஒரு ஹாஃப் செஞ்சுரி அப்ப மட்டும் சஞ்சு அமைச்சாரு. மத்த மேட்ச் தான் சஞ்சுவும் பெருசா அடிக்கல, ஆயுஷ் மாத்திரை மட்டும் தான் அடிச்சாரு. இப்ப உருப்பட்ட ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு, 97 ஃபார் 2 மாதிரி வந்துச்சு. சோ இவங்க யாராவது சீனியர் பிளேயர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணி ஆடினா மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். ஆமா, அது ஒண்ணுதான். அண்ட் எஸ்ஆர்எச் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இது ஒண்ணுதான் வழி. அண்ட் ரொம்ப 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 டஃப் ஆஸ்க் ஃபார் சிஎஸ்கே. ஈவன் தோ, ஏன்னா நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிச்ச 6 மேட்சுமே யாருமே நமக்கு மேல உள்ள டீமை ஜெயிக்கல, ரொம்ப நம்மளுக்கு கீழே உள்ள. ஏன்னா நம்ம வந்து நல்லா அடிக்கிற டீம் ஜெயிக்கல, நம்மளை விட 4-5 டீம் மோசமா இருக்கானுங்க, அவனுங்களை தான் நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ அப்புறம் வந்து சென்டர் பிளேஸ் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வெரி வெல் டிசர்வ். ஆனா ஒரு 2 கேம் நல்ல ஃபைட்டு, நல்ல இதோட போனோம்னா, நல்ல இன்டென்ட்டோட போனோம்னா ஜெயிக்கலாம். ஸோ ஐ ஹோப் சோ தே கேன் வின் அட்லீஸ்ட் இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். க்ளோசிங் தாட்ஸ்ல முடிச்சிடறேன். ஸோ இங்க இருந்து நீங்க பிளே ஆஃப் போனோம்னா, பிளே ஆஃப்ல இருக்கிற 90% சான்ஸ் இருக்கக்கூடிய 2 டீமும் கூட இருக்காங்க, எஸ்ஆர்எச் அண்ட் ஜிடி. 2 பேருக்குமே வந்து மஸ்ட் வின் கேம். இப்ப ஜிடிக்கும் நம்ம கூட ஆடினா தான் குவாலிஃபை ரன் ஆட முடியும். எஸ்ஆர்எச்சும் நம்ம கூட ஜெயிச்சா மட்டும் தான் அவங்களால வந்து இது பண்ண, ஏன்னா அவங்களுக்கு அடுத்த கேம் வந்து ஆர்சிபியோட. சோ ரெண்டுமே வந்து அவங்களோட 100% கேம் கொடுப்பாங்க. இந்த 2 டீம் நீங்க வின் பண்ணீங்கன்னா தென் யூ டிசர்வ் பிளே ஆஃப் சான்ஸ், இல்லனா யூ டோன்ட் டிசர்வ் பிளே ஆஃப் சான்ஸ். சோ அதுதான் இப்ப நீங்க இந்த 2 டீம் வின் பண்ணீங்கனாலே ஒரு முறை லேப் ஆகும். ஜிடி எப்படி மேல போனாங்க டாப் 4ல, ஆர்சிபி, ஆர்ஆர், பிபிகேஎஸ், எஸ்ஆர்எச் இவங்க 4 பேரையும் வின் பண்ணாதான் இப்ப அங்க நிக்கிறாங்க. சோ அந்த கான்பிடன்ஸ் உனக்கு ஹையா வேணும்னா இந்த மாதிரி டாப் டீம் அடிச்சா மட்டும் தான் உண்டு. சோ இஃப் தே வின்
தே கோயிங் டு சீ த பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இவங்க நல்ல கேம் ஆடினாங்கன்னா முடியும்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனி பின்னாடி இருந்தா, இல்லைன்னா வழக்கம் போல சோக் ஆனாங்கன்னா ஓகே குட் கேம், ஏன்னா ட்ரை பண்ணீங்க, இவ்வளவு இன்ஜுரி வச்சு இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் தான். ஆப்வியஸ்லி ஐ வில் ப்ரௌட் ஆஃப் மை டீம். போன வாட்டி மாதிரி இல்ல. அதான் போன மாதிரி ரொம்ப மோசம் அந்த மாதிரி இல்ல. அட்லீஸ்ட் இந்த தடவை கொஞ்சம் இது பண்ணாங்க. அங்கங்க ஸ்டெப் அப் பண்ணாம ஒன்னு ரெண்டு பிளேயரே பண்ண ரொம்ப முடியாது, ரிலே பண்ணி பாவம் தான். இருக்கிறதுனாலதான் ரீசன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நான் வந்து எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. என்ன இப்ப கரண்ட் சுச்சுவேஷனை பார்த்து பவுலிங் சிஎஸ்கே பவுலிங் நிலைமையெல்லாம் பார்த்த உடனே எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் மை ஒப்பீனியன் ஹாஸ் டு பி ரிவர்ஸ்ட். அதுதான் என்னோட இது. பட் அகைன் நான் எஸ்ஆர்எஸ் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதோட அதை எனக்கு முடிச்சுக்கலாம். சிஎஸ்கே 51%, ரொம்ப எஜ்லாம் கொடுக்கல. ஸ்பென்சர் ஜான்சன் மேல நம்பிக்கை இருக்கு, ஒருவேளை எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டு ஆடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்வியஸ்லி 51-49 ஃபார் எஸ்ஆர்எச். நினைக்கணும் அதுதான் அது நடந்தா சந்தோஷம் எனக்கு. அது மட்டும் ஆனா தான் ஆமா கஷ்டம். இப்போதைக்கு பார்த்தா எஸ்ஆர்எச் கொஞ்சம் நல்ல டீம் தான் தெரியுது. பட் அகைன் அந்த கிவன் டே யார் வேணா யார் ஜெயிக்கலாம், நல்லா வேண்டா ஜெயிக்கலாம். இட்ஸ் ஹோப். ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதை முடிச்சுட்டு ரிவ்யூக்கு வரோம். தேங்க்யூ, பாய்.